ஹலோ நண்பா, நீங்க நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா அந்தோனி பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த சைலண்ட் படத்தை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து ஒரு புழல் சிறையில கட்டுறாங்க. அதாவது ஒரு 14 வருஷமா ஒரு அந்த சிறையிலே இருக்காரு. தான் பொண்ணை பார்க்கறதுக்காக ரிலீஸ் பண்றாங்க. அப்போ அவர் வெளியே வரும்போது சில கொலைகள்லாம் நடக்குது. அது ஹீரோ தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கதை மூவ் ஆகுது. கடைசியில பார்த்தா அது ஹீரோ தான் பண்ணியிருக்காரு. எதனால பண்றாரு, ஏன் பண்றாரு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த கொலையில இருந்து அவர் தப்பிக்கிறாரா, அவர் என்ன மாதிரி இது பண்ணி அவர் கொலை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கதை மூவ் ஆகுது. இதுதான் படத்தோட கதை. இது ஆஸ் யூஸ்வல் இது எல்லா கதையிலையும் பார்த்த மாதிரி தான். அதாவது கதை இருக்கு, ஆனா ஏதோ எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி இருக்கு கதை. சொல்லப்போனா ஜெயம் ரவி அண்ணனோட நடிப்பு வந்து இங்க படத்துல ரொம்ப அழகா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் வந்து நடிப்புங்கிற பேர்ல ஏதோ வந்துட்டு ஏதோ பண்ற மாதிரி போறாங்க. அவங்க போலீஸுங்கிற கேரக்டர் சுத்தமா செட் ஆகல. மொத்தத்துல இந்த படத்தோட லைன் வந்து எல்லா படத்துலயும் இருக்கிற மாதிரி இதே மாதிரி நிறைய கதை பார்த்துருப்போம். எப்பயுமே ஹீரோ வருவாரு, ஹீரோ ஏதோ ஒரு பொய் கேஸ்ல உள்ள போட்டுருவாங்க. அதை திருப்பி வெளியே வந்து ஹீரோ எல்லாரையும் பழி வாங்குவாரு, திருப்பி உள்ள போவாரு. இந்த மாதிரி நிறைய படத்துல பார்த்துருப்போம். அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இதுலயே இருக்கு. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். இன்னும் ஒரு அப்பா பையன் இந்த ஃபீலிங்கிற மாதிரி அப்பா பொண்ணுங்கிற ஒரு ஃபீல் நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா போய் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெயம் ரவி ஃபேன் தான் கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஏன்னா படம் நல்லா தான் இருக்கு. நீங்களும் ஃபேமிலியோட போய் பாருங்க, நல்ல படம்.